அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் ரிலேட்டடாக டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறோம். ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறோம். வேணுன்றவங்க 7358591547 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தரோம். தயவுசெய்து நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் முன்கூட்டியே படித்தாலொழிய ஏரியாவை படித்து முடிக்க முடியும். அந்த அளவுக்கு நிறைய கண்டென்ட் தருவோம். ஸோ டைம் இல்லை, லாஸ்ட் மினிட்ல போய்ட்டு ட்ரை பண்ணாமல் இப்போலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக படித்து சுமையை குறைச்சிக்கங்க. பெரிய அளவில் சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போ தொடர்ந்து நம்ம சேனல் வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. ரெகுலராக டெய்லி வீடியோஸ் கொடுக்குறோம் இல்லையா, அது சிலபஸ் கவர் பண்ணுதான்னு பார்த்து தான் ஏரியா கவர் பண்ணுற அளவுக்கு தான் கொடுத்துட்டு வரோம். இவ்வளோ நாள் கொடுத்தது ஒன்று விடாமல் பார்த்துட்டாலே போதும், உங்களுக்கு பெரிய தெம்பு கிடைக்கும், பெரிய சப்போர்ட்டாக ஃபீல் ஆகும். ஸோ எல்லாத்தையும் நீங்கள் ப்ளே பண்ணி நிதானமாக பார்க்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் இது வரைக்கும் போட்ட வீடியோஸோட கண்டென்ட்டு யூஜிடிஆர்பின்னு போட்டது, ப்ராபபிலிட்டிக்கு ஒரு 2 புக்கு, இது எல்லாமே இந்த ஆன்டிடன் மெட்டீரியல் நம்ம வீடியோவில் சொல்யூஷன் போட்டது, சால்வ் பண்ணது. ரைட், இதெல்லாம் வீடியோ கொடுத்துட்டிங்களா? கொடுத்துட்டேன்னா வீடியோ பார்த்து எழுதிக்கிறேன் சார். இல்லை சார் எனக்கு டைம் இல்லை, இந்த புக்கு கொடுத்துருங்க, நான் அப்படியே கையில் வச்சுட்டு படிச்சிடுறேன். நல்லா எலாபரேட்டாக டீட்டெயிலாக போட்டிருப்பேன், ஸ்டெப் பை ஸ்டெப் தெளிவாக இருக்கும். ஸோ இந்த புக்லேட் வந்து ப்ராபபிலிட்டிக்கு ஒரு 2 போட்டிருக்கேன், மெக்கானிக்ஸ்க்கு 1 இருக்குது, காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்க்கு 1 இருக்குது. ஸோ இவ்வளோ தானே சார், இன்னும் நிறைய இருக்குது. ஆமாம், அப்பப்போ போட உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன், நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கலாம். இன்னும் ஒரு 2 டேஸில் 4 இயரும் லேப்லாஸும் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஏன்னா அது ரொம்ப முக்கியமானது. இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா எல்லா ஏரியாவும் எல்லோரும் பார்த்துருப்பாங்க. இந்த ஒரு சில 4 இயரு லேப்லாஸு, மெக்கானிக்ஸு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, ப்ராபபிலிட்டி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓவர்டேக் பண்ணுற ஏரியாவாக இருக்கும். எல்லாத்தையும் எல்லோரும் படிச்சிருவீங்க. பின்தங்குறது எந்த இடங்கள்ல அப்படின்னா, இந்த மாதிரி நான் மேஜரில் தான். இந்த இடங்கள்லாம் கொஞ்சம் நல்ல டெப்த்தாக நம்ம பார்த்துட்டோம்னா ஈஸியாக ஓவர்டேக் பண்ணிடலாம். நம்ம மேஜர் நல்லா படிக்கணும், தேரி பார்த்து நல்லா படிக்கணும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. நான் மேஜரையும் கொஞ்சம் நல்லா பார்த்தாலொழிய ஓவர்டேக் பண்ண முடியும். ஒருத்தர் இந்த ஓவர்டேக் பண்ணுற இடமே இந்த 4 இயரு லேப்லாஸு, மெக்கானிக்ஸு, ப்ராபபிலிட்டி, ஸ்டாட்டு இங்கே தான், ஓஆர். ஸோ இங்கே நல்லா பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக ஒரு அடி அடிச்சிடலாம். ஏன்னா ரியல், காம்ப்ளெக்ஸு, அல்ஜிப்ரா, லீனியர் அல்ஜிப்ரா இந்த ஏரியாலாம் ஸ்ட்ராங்கான மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஏன்னா ரெகுலரில் போய் படிச்சிருப்பாங்க. அவங்க நான் மேஜரில் தான் திணறுவாங்க. இந்த நான் மேஜரை உறுதிப்படுத்துறது தான் இந்த ஒரு 4 புக்லெட்டு. இந்த 4 புக்லெட்டு வேணுன்றவங்க 7358591547 இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த புக்லெட்டு 4ஓட அப்போ முடிஞ்சிருச்சா? யூஜிடிஆர் நாங்கள் பாஸ் பண்ணிடுவோமா? இல்லை, ஃபுல் செட்டு ஸ்டடி மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது, அதை வாங்கி படிங்க. இது வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ண வீடியோவில் இப்போ ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த இதுதான் முக்கியமான கொஷினாக பார்த்து எங்கெங்கெல்லாம் முக்கியமான தேர்வுகளில் கேட்டிருப்பாங்க அதெல்லாம் பார்த்து வீடியோ ரெகுலராக கொடுத்துட்டு வந்துகிட்டே இருக்கும். சரி, இது சிலபஸை கவர் பண்ணாதா? கவர் பண்ணுவேன். இப்போ மொதல் 4 புக்லெட் கொடுத்த மாதிரி இன்னும் அடுத்தடுத்து கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அப்பப்போ ரெடியாக கொடுத்துட்டே இருப்பேன். டைம் வேஸ்ட் பண்ணாமல் இதை பார்த்துட்டே வர்றது நல்லது. கம்ப்ளீட்டாக இந்த மெட்டீரியல் வீடியோ போடுற கண்டென்ட் யூஜிடிஆர்பின்னு இப்போ ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கு இல்லையா சார். இந்த வீடியோஸ் எல்லாம் சார், இந்த புக்லெட் இருக்கிறது எல்லாமே வீடியோ எடுத்துட்டேன்றீங்க இல்லையா, அந்த வீடியோஸ்லாம் எங்களுக்கு தருவீங்களா? தருவேன். 7358591547 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோ லிங்க் ஃபுல்லாக யூனிட் வைஸ் தனித்தனியாக அனுப்புகிறேன். ப்ளே பண்ணி நல்லா நிதானமாக ஆறாமரை பாருங்கள். ஓகே, எழுதி நோட்ஸ் எடுக்க டைம் இல்லைன்றவங்க இந்த புக்லெட்ஸை வாங்கி கையில் வச்சுக்கிட்டு, இதுக்கு வந்து வீடியோ இது புரியும், நல்லா புரியும். ஒரு ப்ராப்ளம் எடுக்கிறீங்க, கொஷின் ரீட் பண்ணுறீங்க, அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தெளிவாக போட்டிருப்பேன். ஸோ இது வந்து புரியுதா பாருங்கள். புரியலைன்னா காம்ப்ளெக்ஸ் லிங்க்கை தொடுங்க, அதில் இந்த ப்ராப்ளம் போட்ட வீடியோ இருக்கும், அதை ப்ளே பண்ணி விட்டு அமைதியாக பாருங்கள். ஓகே, இது நல்லா புரிகிற அளவுக்கு தான் ஒன்று சால்வ் பண்ணியிருப்பேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும். ஓகே, இது வந்து காம்ப்ளெக்ஸ் எவ்வளோ தான் முடிச்சிட்டிங்களா? இல்லை, இன்னும் அடுத்த பேட்ச் இன்னும் ஒன்று தருவேன். புக்கு ரெடியாக கொடுத்துட்டே இருப்பேன், நீங்கள் படிச்சுட்டே இருக்கலாம். இந்த 4 புக்லெட்டும் ஒன்றாவே அப்படி கொரியர் போட்டு விட்டுறேன். இதில் இருக்கிற ப்ராப்ளம் எல்லாம் இது காலேஜ் டிஆர்பி, பிஜிடிஆர்பி, இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி யூஜிடிஆர்பி, இந்த மாதிரி நிறையா வந்து தேர்வுகள் நடக்கும் இல்லையா, அந்த தேர்வுகளில் கேட்டு சிஎஸ்சிஆர்லேயே கூட யூஜிடிஆர்பி சிலபஸில் இருக்கிறது பிஜிடிஆர்பிக்கு வந்திருக்கு. ஏன் சிஎஸ்சிஆருக்கே வந்திருக்கு. காலேஜ் டிஆர்பி இப்போ நடந்ததுலேயே அதுலேயும் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி முக்கியமான தேர்வுகளில் கேட்டால் வினாக்கெல்லாம் பார்த்து வீடியோ கொடுத்துட்டு வரேன் இல்லையா, இது யூஜிடிஆர்பி சிலபஸில் உள்ளது. அந்த புக்லெட் தான் இது. சரிங்களா, முக்கியமான ப்ராப்ளம்ஸ் நீங்கள் எதனா படிங்க, ஸ்டடி மெட்டீரியல் வச்சுட்டு பேஜ் பை பேஜ், லைன் பை லைன் படிங்க, வேணான்னு சொல்லியே. இதையும் பார்த்துக்குங்கன்றேன். சால்வ் பண்ணது ஒரு ஸ்டெப்பும் சால்வ் பண்ணி முக்கியமான கணக்குகள் ஏற்கனவே தேர்வுகளில் இது கேட்கப்பட்டது. ரைட் சார், இதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல 4 இயரும் லேப்லாஸும் கொடுங்க அப்படின்னு ஆர்வமாக ஒரு கூட்டம் வெயிட்டிங்கில் இருக்காங்க. அதுக்கு அதேமாதிரி மெக்கானிக்ஸ் வீடியோ போடுங்க அப்படின்னு இருக்காங்க. மெக்கானிக்ஸ்க்கு ஒரு 151, இப்போ இதில் வந்து ஒரு 151 கொஷின் இருக்குது. இது நல்லா தெளிவாக படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு தெம்பு கிடைக்கும். ஓகே, நாமளும் மெக்கானிக்ஸ் கொஞ்சம் பார்த்துருக்குறோம் அப்படின்ற தெம்பு கிடைக்கும். மெக்கானிக்ஸ் ப்ராப்ளம் வீடியோ போட போகிறேன். ரெகுலராக ஒரு ஃப்ளோவில் கொடுத்துட்டே இருப்பேன், பாருங்கள். ரெகுலராக வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க.
இப்போ வந்து ஃபோரியர்லேருந்து ஒரு முக்கியமான ப்ராப்ளம். சார் ஃபோரியர் ரெடி ஆகிடுச்சா? ரெடி ஆகிட்டே இருக்குது, உடனே தரேன். த ஃபோரியர் சைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ் இஸ் இந்த நாளில் இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பொதுவாகவே ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிற பாருங்க. ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ், ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1/√2 பை integral minus infinity to plus infinity f of x e power isx into dx. right, நீங்கள் t போட்டு எழுதிக்கலாம். f of Fourier transform of f of t equal to 1/√2 pi integral minus infinity to plus infinity f of t e power ist into dt இப்படியும் எழுதிக்கலாம். இது வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்மேஷன் என்னென்னா இதுதான். ஓகே, இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டா, கொஷினில் எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுக்கணும், கொடுத்துட்டாங்கன்னா ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் நம்ம சொல்லிடலாம். இப்போ என்ன கேள்வின்னா ஃபோரியர் கொசைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் என்னன்னு கேட்பாங்க. சில நேரம் இப்படியும் கேட்பாங்க. ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன், ஃபோரியர் சைன் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன், ஃபோரியர் கொசைன் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன்லாம் சிலபஸில் இருக்கா சார்? இருக்குது. அதை பார்த்து தான் இப்போ வீடியோ கொடுத்துட்ருக்கேன். ஓகே, இப்போது ஃபோரியர் கொசைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் என்னன்னு சொல்லிட்டு, ஃபோரியர் கொசைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் என்னன்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா √2/π integral 0 to infinity f of t. சரிங்க சார், இங்கே எக்ஸ் போட்டிருக்கீங்க, இங்கே டி போடுறீங்க. எஸ், இங்கே யூஸ் பண்ணுறதா உள்ளே யூஸ் பண்ணணும். ஓகே, இங்கே டி யூஸ் பண்ணிங்கன்னா இங்கே எல்லா இடமும் டி யூஸ் பண்ணணும். இங்கே எக்ஸ் யூஸ் பண்ணால் உள்ளே எல்லாமே எக்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ரைட், சரிங்க. இப்போ இங்கே எக்ஸு, இங்கே டி மாற்றிக்குங்க, இல்லை இங்கே எக்ஸ் போட்டுங்க, ஏதாவது ஒன்று பண்ணிக்கலாம். ஓகே, integral 0 to infinity f of t cos st into dt. ரைட், இல்லை சார் இங்கே எக்ஸ் போட்டேன், நான் இங்கே எல்லாமே எக்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, நோ ப்ராப்ளம். பட் வேரியபிள் என்னன்றது நல்லா புரிஞ்சுங்க. ரைட், அடுத்தது ஃபோரியர் சைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். ரைட், ஈக்குவல் டு இங்கே பாருங்க, இங்கே வேரியபிள் எக்ஸ் தான் இருக்குது. ஸோ நம்ம எக்ஸில் எழுதுறது நல்லது. ரைட், அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா √2/π integral 0 to infinity f of x sin sx into dx. ரைட், இவ்வளோதாங்க. நீங்கள் டி யூஸ் பண்ணுறீங்களா, எக்ஸ் யூஸ் பண்ணுறீங்களா, அது உங்கள் விருப்பம். நான் எல்லாத்துக்கும் சொல்லிட்டேன் இப்போது. ரைட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இதெல்லாம். அப்புறம் ஒரு சில முக்கியமான ரிசல்ட்ஸ் இருக்குது. integral 0 to infinity e power minus ax cos bx into dx is equal to a/a square plus b square. இது ஒரு முக்கியமான ரிசல்ட். ஏன்றது இங்கே எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன் மேலே எக்ஸ் கூட இருக்கிறது இந்த வேல்யூ. இங்கே காஸ்க்கு உள்ள எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் தான் பி. ஸோ இதோட வேல்யூ இது ப்ரூஃப் இருக்குது. அதே போல் integral 0 to infinity e power minus ax sin bx into dx. இதோட வேல்யூ வந்து b/a square plus b square. பிங்கிறது இங்கே இருக்கிறது, ஏங்கிறது இங்கே இருக்கிறது. ஓகே, ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமானதுங்க. ரைட், இப்போ ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம்னா என்னன்னு சொல்லிட்டேன், அது கண்டுபிடிக்கிற ஃபார்முலா தான். ஃபோரியர் கொசைன் ட்ரான்ஸ்ஃபார்முக்கும் சொல்லிட்டேன், ஃபோரியர் சைன் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் அதையும் சொல்லிட்டேன். ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஃபோரியர் சைன் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் கேட்டால் இதுதான், ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஃபோரியர் கொசைன் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் கேட்டால் இதுதான். ஓகே, ரைட். இப்போ ப்ராப்ளமுக்கு வாங்க. இப்போ என்ன கேட்குறாங்க, ஃபோரியர் சைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். ரைட், இப்போ இதில் எது கேட்குறாங்க, இது கேட்குறாங்க, இந்த லாஸ்ட் எழுதிக்கினது. இப்போ இதுக்கு என்ன சொன்னேன், ஃபோரியர் சைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஃபார்முலாவில் இங்கே முன்னாடி இருக்குது √2/π. ரைட், integral 0 to infinity f of x. பாருங்க, ஃபார்முலாவில் f of x கேட்டிருக்காங்க. f of x வந்து e power minus ax. ரைட், ஸோ e power minus ax, இங்கே f of x ஓட வேல்யூ போட்டேன். இதில் இருக்கிற sin sx அப்படியே போட்டுக்கிறேன், sin sx into dx. ஓகே, சரிங்க. இப்போ இது என்ன பாருங்கள், integral 0 to infinity e power minus ax sin sx into dx. இப்போ b இருக்கிற இடத்துல s இருக்கா, a இருக்கிற இடத்துல a தான் இருக்குது. ஸோ இதுக்கு வேல்யூ என்னென்னா
இந்த பாருங்கள் இது இந்த ஃபார்முலா இதுதான் கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் பி இருக்கிற இடத்துல எஸ் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். ரைட். இப்போ ரிசல்ட்டு தானே சார்? ஆமாங்க, கோடிக்கணக்கில் ரிசல்ட் இருக்குது. ஸோ நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கணும், எந்த நேரம் பாரு மைண்டில் அசை போட்டுக்கிட்டே இருக்கணும். சில ரிசல்ட்ஸ் சொல்லி பார்க்க நிஜமாக மேக்ஸ் கான்செப்ட்ஸ் படிக்க நிம்மதியாக தூக்கம் வராது. சில இடங்களுக்கு நம்மளை தானாக அது கூட்டிகிட்டு போகும். ஒன்றோட ஒன்று கார்லேட் பண்ணி ரிலேட் பண்ணி பார்க்க சொல்லும். அது அதிகப்படியான உச்ச நிலை. படிக்க அதை நீங்கள் நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. படிங்க. ஓகே. இப்போ இது என்ன ஆகும்னா, அப்படியே இதில் போட போகிறேன். இந்த ஃபார்முலா இதுதான் கேட்டிருக்காங்க. என்ன ஒன்று, பி இருக்கிற இடத்துல எஸ் இருக்குது, அதனால் பி இருக்கிற இடத்துல எஸ் போட்டுக்கிறேன், அவ்வளோதான். அப்போ என்ன வரும்னா இதுக்கு ஆன்சரு பி பை பின்னா எஸ், ஏ தான், பி வந்து எஸ். ஸோ அப்போ இதில் ஒன்று போடும்போது பி பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் எஸ் ஸ்கொயர். அப்போது பின்னா எஸ், அப்போ எஸ் பை இங்கே பிக்கு எஸ் ஸ்கொயர் போடுமா, அப்போ பிக்கு எஸ் போடும்போது எஸ் ஸ்கொயர் வந்துடுமா, எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ தான், இப்போ ஏ ஸ்கொயர். ரைட். ஜஸ்ட் பி இடத்துல எஸ் போட்டு அப்படியே எழுதியிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, இவ்வளோதான். இப்போ இதில் 4 ஆப்ஷனில் எதுன்னு பாருங்கள். ஒன்றும் இல்லைங்க, நான் இந்த ஃபார்முலா எடுத்தேன், இந்த ரிசல்ட் எடுத்தேன், அப்படியே போட்டேன். இதானுங்க. இந்த மாதிரி இருந்தால் தாங்க நீங்கள் தேர்வில் நேரத்தை சேவ் பண்ண முடியும். போட்டு பார்க்குறேன் உட்காந்துட்ருக்குன்னு இந்த மாதிரி ரிசல்ட்டோட கார்லேட் பண்ணி நீங்கள் எல்லாத்துக்கும் முதல்ல சொல்லுவீங்களா? சொல்வேன், பார்த்துட்டே வாங்க வீடியோவை. ஓகே. இப்போ இதில் எது பாருங்கள், ஆப்ஷன் பி. ரைட். ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல. ஃபோரியர் சைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப், ஃபோரியர் கொசைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப், ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப், தெளிவாக கேட்பாங்க கேள்வியை. இப்போ இங்கே பாருங்கள், இந்த ஃபோரியர் கொசைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இதுக்கு என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ தான் சொன்னேன், ஃபோரியர் கொசைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஃபோரியர் கொசைன் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கு என்ன ஃபார்முலா சொன்னேன், √2/π இன்டெக்ரல் 0 to infinity எஃப் ஆஃப் டி. இங்கே எக்ஸ் இருந்தால் எக்ஸ் போட்டுக்கோங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் கொசைனுன்னா காஸ் எஸ்எக்ஸ், சைனுன்னா சைன் எஸ்எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். ஓகே, இவ்வளோதாங்க. இப்போ இதில் எஃப் ஆஃப் எக்ஸ் கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இதான் வேல்யூ, அப்படிங்க கொண்டு வந்து போட்டுருங்க. √2/π இன்டெக்ரல் 0 to infinity எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து e பவர் மைனஸ் ஏஎக்ஸ் காஸ் எஸ்எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். ரைட். இப்போ இதை பார்த்தா என்ன தோணுது, ஏ பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். இங்கே பி வந்து எஸ்ஸு, அப்போது √2/π இதோட ரிசல்ட் ஞாபகம் இருக்குங்களா, ஏ பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். ஏ ஸ்கொயர்னால் இங்கே ஏ தான், பி ஸ்கொயர் வந்து ஏ ஸ்கொயர், அப்போ எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். எஸ்ஸை முதல்ல எழுதிக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை, அவ்வளோதாங்க. ரைட், முடிஞ்சு போச்சு. 2 ரிசல்ட் இப்போ யூஸ் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். அப்போ இங்கே எந்த ஆப்ஷன் பாருங்கள், ஆப்ஷன் ஏ. ரைட். இந்த மாதிரி கொடுத்துட்டே இருப்பேன், ரெகுலராக வீடியோஸ் பார்த்துட்டே வாங்க. பட்டுன்னு நிறைய பேர் கால் பண்ணீங்க, ரொம்ப நன்றி சொல்கிறேன். முதல்ல இந்த புக்லெட் கையில் வச்சுக்கோங்க. நீங்கள் மிஸ் பண்ணவங்களும் சரி, வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களும் சரி, என்னோடய ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் நிறைய சப்போர்ட் பண்ணும், உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும். சார் மொத்தமாக வாங்கிக்கலான் இருக்கேன் அப்படின்ட்டு இருக்காங்க, சொல்கிறாங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்கன்றேன். இந்த ஒரு ப்ராப்ளமே நிறைய விஷயங்களும் நம்ம யோசிக்க வைக்கும். நல்லா அசைப்படலாம், பொறுமையாக சால்வ் பண்ணியிருப்பேன், தெளிவாக இருக்கும். இதை டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிங்கன்றேன். இன்னொரு பேட்ச் இதே போல் தருவேன், அதை படிக்க அப்புறம் நேரம் இருக்குது, இதை படிக்கிறதா அதை படிக்கிறதான்ற ஒரு மனநிலை க்ரியேட் ஆகிடும். தெளிவாக ஒரு ஸ்டெப்பு இதில் இருக்கிறது புரியலன்னா வீடியோ தரேன், அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இதை நல்ல தெளிவாக இருக்கும். சரிங்க சார், நான் வீடியோ பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கிறேன்றவங்க எடுத்துக்கோங்க. பட் நோட்ஸ் எடுக்காமல் விட்டவங்க இதெல்லாம் ரெகுலராக நம்ம வந்து பார்க்க முடியாதுன்றவங்க இதெல்லாம் வாங்கி கையில் வச்சுக்கணும். ஒரு சிலர் பேசும்போதே, சார் இந்த புக்லெட்லாம் கொடுங்க, நான் முதல்ல என் கையில் வச்சுக்கிறேன், இதெல்லாம் எனக்கு பார்த்தா தான் எனக்கு படிக்கணுன்னே தோணுன்னாங்க. சிலர்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னாங்க. சில பேர் வந்து வீடியோ மட்டும் கொடுத்துக்கிட்டே இருங்க, நிறுத்தாதீங்க, இதுக்காகவும் ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம், வாட்ச் பண்ணிகிட்ருக்கோம்னாங்க. உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பேன். ஆல்ரெடி நிறைய கொடுத்துட்டேன். அந்த வீடியோஸ்லாம் வேணும்னா 7358591547 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். வீடியோஸ்லாம் அனுப்புகிறேன். பொறுமையாக பாருங்கள். பொறுமை ரொம்ப முக்கியம். இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு பொறுமை ரொம்ப முக்கியம். பரபரப்பாக மற்றவங்களாம் ஃபாஸ்ட்டாக இருக்காங்க, நாமளும் ஃபாஸ்ட்டாக இருக்க முடியாது. ஏன்னா நீங்கள் இன்னும் நிறைய லேர்ன் பண்ணணும். அவங்க லேர்ன் பண்ணிவிட்டு ஃபாஸ்ட்டில் இருக்காங்க. நீங்கள் பேசிக்கே தெரியாமல் ஃபாஸ்ட்டுக்கு போக முடியாதுல்ல. ஃபாஸ்ட்டு இல்லை, ஃபாஸ்ட்டாக இருக்க சொல்கிறேன். ரைட். ஸோ விரைவாக நிறைய படிக்க ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த கேள்வி பாருங்கள்,
the Fourier sine transform of f of x equal to 1 by x இது என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன், ஒரு விஷயம் மட்டும் மறந்துடாதீங்க, ரிசல்ட்ஸ் தான் உங்களை வந்து பெரிய சேஃப் ஜோனுக்கு கூப்பிட்டு போகும். ரைட்? சரிங்க. இப்போ Fourier sine transform of f of x என்ன? Fourier sine transform of f of x. இந்த ஃபுல் செட் ஸ்டடி மெட்டீரியல் இருக்கு இல்லையா, யூனிட் வைஸ் தனித்தனியாக, அதில் எக்கச்சக்கமான ரிசல்ட்ஸ் கொட்டி வச்சுருக்கோம். டெஃபினிஷன், தியரம், ரிசல்ட், ரிமார்க், நோட்டு பூரா ஒன்றும் தொகுத்து அதுக்குன்னு தனியாக ஆள் போட்டு லைனாக எதெல்லாம் எழுதணும்னு சொல்லி எழுத வச்சு தனித்தனி காம்போ யூனிட் வைஸ் இருக்குது. அது முதல்ல கம்ப்ளீட்டாக படித்து முடித்தா தான் போட்டியை ஜெயிக்க முடியும். அது முதல்ல வாங்கி படிங்க. இந்த தனித்தனி புக்லெட் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் ப்ராப்ளம்ஸ் வீடியோவை சால்வ் பண்ணோம்ல, வீடியோவில் இருக்க ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இதுக்கெலாம் அப்லோடட் வீடியோ. அந்த ஸ்டடி மெட்டீரியல் என்ன பண்ணும், நிறைய தியரி பார்ட்டை சொல்லிட்டு தான் ப்ராப்ளமுக்கே வரும். ஸோ ஸ்டடி மெட்டீரியல் மஸ்ட்டுங்க, விட்டுறாதீங்க, அதை வாங்கி படிங்க. இந்த புக்லெட்ஸ் சின்ன சின்ன புக்லெட்ஸும் வாங்கி வச்சுக்கோங்க. இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எக்ஸாமில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸு தெளிவாக சால்வ் பண்ணியிருப்பேன் ஒன்று. ஓகே, இப்போ இங்கே பாருங்கள், √2/π integral 0 to infinity f of x sin sx into dx. ரைட்? இப்போ f of x வந்து 1/x இல்லையா, அப்போது √2/π integral 0 to infinity, இங்கே 1/x போட்டுருங்க, 1/x sin sx into dx. ரைட்? இது இப்படி ஒன்னோட மல்டிப்ளை பண்ணி இப்படி நியூமரேட்டரில் மொத்தமாக எழுதிக்கலாம் இல்லையா. அப்போ என்ன ஆகும், √2/π integral 0 to infinity sin sx divided by x into dx. ரைட்? இவ்வளோதான். இப்போ இதோட ஆன்சர் என்ன தெரியும் இல்லையா உங்களுக்கு, ஞாபகப்படுத்தி பாருங்கள். இப்போது ஸ்டடி மெட்டீரியல் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஸ்டடி மெட்டீரியல் இந்தமாதிரி ரிசல்ட்ஸ் நிறைய கொடுத்துருப்பீங்களா சார்? நாங்கள் நம்பலாமா? கண்டிப்பாக நம்பலாம். நிறைய ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து நாங்கள் இந்த மாதிரி ரிசல்ட்ஸ் கொட்டி வச்சுருக்கோம். சரிங்க. இப்போ இதுக்கு என்ன ஆன்சர்? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய ஆன்சர் போட்டு நான் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன், அதை போய் பாருங்கள், டீட்டெயிலாக ப்ரூவ் பண்ணியிருப்பேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா √2/π இன்ட்டு இதோட ஆன்சர் என்ன, π/2. இதோட வீடியோ இருக்குது, ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, போய் பாருங்கள், பொறுமையாக 6 முறை பாருங்கள், எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம என்ன செய்யலாம், இதை √2/√π இப்படி ரூட்டை பிரித்து கொடுத்து எழுதிக்கலாம் இல்லையா. இங்கே வந்து π, இங்கே π/2, இங்கே டினாமினேட்டரில் 2, நியூமரேட்டரில் π. இப்போது இங்கே வெறும் பையை √π × √πன்னு எழுதிக்கலாம். ஒரு √π கட் பண்ணிவிட்டு இன்னொரு √π நியூமரேட்டரில் இருக்கும். ரைட்? அப்போ டினாமினேட்டரில் பாருங்கள், இங்கே நியூமரேட்டரில் √2 இருக்குது, இங்கே டினாமினேட்டரில் இந்த 2 √2 × √2ன்னு எழுதிட்டு ஒரு √2 கட் பண்ணிடலாம். அப்போ டினாமினேட்டரில் √2 ஒன்று மிச்சம் இருக்கும், நியூமரேட்டரில் √π மிச்சம் இருக்கும், டினாமினேட்டரில் √2 மிச்சம் இருக்கும். அப்போ கட் பண்ணது போக மிச்சம் ஒரே ரூட்டாக போட்டு எழுதுனீங்கன்னா √π/2. ரைட்? இவ்வளோதாங்க விஷயம். இங்கே சொன்ன இந்த ரிசல்ட் ஞாபகம் வச்சுங்க. இன்டெக்ரல் 0 to infinity sin ax divided by x equal to into dx equal to π/2, where a is greater than 0. இந்த a இருக்கு இல்லையா, greater than 0வாக இருக்கணும். ஸோ வந்ததுன்னா இதுதான் ரிசல்ட்டு. இன்டெக்ரல் 0 to infinity sin ax/x dx equal to π/2. இப்போ இந்த இடத்துல வந்து π/2 போட்டு அப்படி சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். இவ்வளோதாங்க விஷயம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா √π/2 ஆப்ஷன் ஏ. ரைட்? நல்லா புரியும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து சேனல் வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க, பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ரெகுலராக நம்ம இந்த மாதிரி கொடுத்துட்டே வரும். ரிசல்ட்ஸ் நிறைய ஒன்றா தொகுத்து எழுதி கொடுத்தலான் இருக்கேன் இதிலே கூட. இதெல்லாம் தினமும் வந்து படிக்கணும். மெட்டீரியல் கையில் வச்சுக்கோங்க, அதுதான் உங்களுக்கு ரொம்ப சேஃபு. மெட்டீரியல் இல்லாமல் படிக்கிறது வந்து எதை படிக்கிறீங்கன்னு தெரியாமல் போயிட்டுருக்கோம். கண்டபடி கிடைக்கிறதெல்லாம் படிக்கக்கூடாது, மெட்டீரியல் உள்ளபடி ஆர்டராக படிக்கணும். இப்போ இந்த ப்ராப்ளம் புக்கு இதெல்லாம் எதுக்கு சார் நாங்கள் வாங்கி படிக்கணும்னா, இப்படிலாம் ப்ராப்ளம் கேட்குறாங்க போல் இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம் இந்த புக்லெட்டு திறந்த உடனே. ரைட்? தொடர்ந்து நம்ம சேனல் வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.